வணக்கம். என் பெயர் டாக்டர் புருதவன். இன்று இந்த காணொளியில் நாம் எச்சில் வடிதல் பற்றி பேசப் போகிறோம். ஒரு நோயாளி முன்னேறிய நிலைக்கு சென்றுவிட்டால் சில நோயாளிகளில் துரிதம் பிரச்சனை காணப்படுகிறது. எச்சில் வடிதலை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். துரிதம் என்பது வாய்க்குள் சலிவு உருவாகும் நிலையாகும். அதுவே உள்ளே சென்று வெளியே வருகிறது. நோயாளி சலிவை விழுங்க முடியாமல், கீழே செல்ல முடியாமல், அதன் காரணமாக எப்போதும் உங்கள் மூளையில் இருந்து சொட்டிக்கொண்டே இருக்கும். நோயாளி துணியை எடுத்து தனது வாயை துடைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது இந்த பிரச்சனை இது தீர்க்கக்கூடியது. அதற்கு முன் நாம் செய்ய வேண்டியது அது பரிசோதனை செய்ய வேண்டும், பேசிங் செய்ய வேண்டும். நிலைமை எவ்வளவு மோசமாக உள்ளது, அதனால் நீங்கள் ஒரு சிறிய வேலை செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு தண்ணீர் பாட்டிலை எடுக்க வேண்டும். இந்த தண்ணீரை நோயாளிக்கு கொடுக்க வேண்டும். கோப்பையின் உள்ளே, கண்ணாடியின் உள்ளே நீங்கள் நோயாளியிடம் கூற வேண்டும். அவர் அதை குடிக்கிறார் மற்றும் தண்ணீரை சுலபமாக குறைக்க விரும்புகிறார். அதனால நீங்கள் ஒரு சிறிய வேலை என்ன செய்ய வேண்டும், உங்களுடன் அந்த நோயாளியுடன் ஒரு தலையை வைக்க வேண்டும். கழுத்து சிப்பரை வைப்போம். அதனால் அவன் வாயில் சலிவு உருவாகும். அவன் சிப்பரை எடுக்கும் மற்றும் தண்ணீரை குடிப்பான். அவன் தண்ணீர் குடிக்கும் போது தண்ணீருடன் சலிவும் வெளியேறும். அதனால் என்ன நடக்கும் என்றால், சலிவு சிந்தும் பழக்கம், சலிவு சிந்துவது நிற்கும். இப்பொழுது இது தற்காலிக சிகிச்சை ஆகிவிட்டது. இப்போது நிரந்தர சிகிச்சைக்கு செல்வோம். இந்த பிரச்சனை ஏன் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம். இதனை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். மூளையில் சேதம் ஏற்பட்ட போது மூளையின் செல்கள் பாதிக்கப்பட தொடங்கினால் நமது மூளையின் செயல்பாடுகள் மந்தமாகிவிடுகின்றன. நோயாளி சில விஷயங்களை அறியாமலே செய்கிறார். எப்படி அவர் விழுங்குகிறார். நம்ம முழு நாளும் விழுங்கிக் கொண்டே இருக்கிறோம். நமக்கு அது தெரியாது. நோயாளி விழுங்கவில்லை, அவருக்கு அது தெரியாது. ஆகவே வாயில் கொண்டு வந்தால் அது எப்போதும் உருவாகி கொண்டே இருக்கும். ஆனால் அவர் விழுங்கவில்லை அப்படின்றால் அது வெளியே விழுந்துவிடும். நாம் இதை சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த பிரச்சனை உருவாகும் இடத்திற்கு செல்ல வேண்டும். அது உங்கள் மூளை. மூளையின் உள்ளே உள்ள நியூரான் செல்கள் அவை சேதமடைந்தால், எந்த காரணத்திற்காகவோ, தூக்கம் வராத காரணத்தால், மன அழுத்த மருந்து எடுத்துக்கொள்வதன் காரணமாகவோ, அல்லது எந்த ஒரு மருந்தின் காரணமாகவோ, எந்த காரணத்திற்காகவோ அவை சேதமடைந்தால் நாம் அவற்றை பழுது பார்க்க முடியாது. எந்த ஒரு பொருளும் அவற்றை பழுது பார்க்க முடியாது. ஆனால் நாம் அவற்றை அதிர்வுகளை அமைக்க முடியும். நியூரோபிளாஸ்டிசிட்டி இது உங்களுக்காக நீங்கள் முதன்முறையாக என் வாயிலிருந்து கேட்டிருக்கலாம், அல்லது முதன்முறையாக கேட்டிருக்கலாம். இதையே இப்போது நாம் வரையறுக்க முயற்சிப்போம். நான் விளக்க முயற்சிப்பேன் இது நியூரோபிளாஸ்டிசிட்டி என்னவென்று. உங்களுக்கு உங்க குழந்தை பருவம் கண்டிப்பாக நினைவில் இருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தை பருவத்தை நினைவில் கொள்ள முயற்சி செய்யுங்கள். முதலில் நன்றாக நடக்க முடியாது, பேச முடியாது. உங்களுக்கு ஒவ்வொரு செயலிலும் சிரமம் இருந்தது. 2+2 கூட உங்களுக்கு கடினமாக இருந்தது. ஆனால் மெதுவாக உங்கள் மூளை வளர்ச்சி அடைந்தது மற்றும் இன்று நீங்கள் நல்ல நிலைக்கு வந்துவிட்டீர்கள். மூளையின் மூலம் நல்ல முறையில் செயல்பட முடிகிறது. அது எப்படி சாத்தியமாகிறது? ஏனெனில் நமது மூளை தனது வளர்ச்சியை மேற்கொள்கிறது. அதன் உள்ளே வளர்ச்சி மேற்கொள்கிறது நியூரோ அச்சின்பாசிஸ்ட் உதவியுடன். இப்போது உங்கள் திரையில நீங்க பாருங்கள். இவை 2 நியூரோ செல்கள். இவை தூரத்தில் இருந்தன. இவற்றுக்கு போன்ற டென்டிகல்ஸ் இருக்கின்றன. அவை டென்டிகல்ஸ் முன்னேறி இவை ஒன்றாக இணைகின்றன. இப்போது நீங்கள் 2 செல்களை பற்றியே பார்த்தீர்கள். ஆனால் உங்கள் மூளையின் உள்ளே ஒரு செல் இங்கே இருந்தால் அதன் சுற்றிலும் செல்கள் உள்ளன. மற்றும் இந்த ஒரு செல் இது எல்லாவற்றுடனும் உருவாக்கும் இணைப்பை இதை நாங்கள் இன்டர்டென்ட்ரைட் இணைப்பு என்று கூறுகிறோம். இப்பொழுது உங்கள் ஒரு செல்லுக்கு எத்தனை மற்ற செல்களுடன் இணைப்பு உள்ளது என்பதை பொறுத்து உங்கள் மூளை எவ்வளவு மேம்பட்டது என்பதை முடிவு செய்யும். இணைப்பு குறைவாக இருந்தால் அதை நீங்கள் மனபுத்தி என்று கூறலாம். இணைப்பு அதிகமாக இருந்தால் அதை நீங்கள் ஆசான் என்று கூறலாம். அப்படி என்றால் இந்த இணைப்புகளை நாம் அதிகரிக்க வேண்டும். ஏனென்றால் மூளைக்குள் பாதிப்பு ஏற்கனவே ஏற்பட்டுவிட்டது. இறந்த செல்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட மாட்டார்கள். ஆனால் இந்த இணைப்புகளை அதிகரிப்பதன் மூலம் முடிவுகளை பெறலாம். மிகவும் கவர்ச்சிகரமான பலன்களை நாம் பெறுகிறோம். பார்க்கின்சன் நோயின் பிரச்சனை நிற்கிறது. ஏன்னா பார்க்கின்சன் நோயில் என்ன நடக்குதுன்னா, ஏதோ ஒன்று உங்கள் மூளைக்கு சேதம் விளைவிக்கிறது. அதை நாமும் சரி செய்ய வேண்டும்.
உதாரணமாக, உங்களுக்கு இரவு முழுவதும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கவில்லை. நீங்கள் இரவில் 2 மணி நேரம் மட்டுமே தூங்கினால் நாங்கள் தூக்கத்தை சரி செய்ய வேண்டும். நீங்கள் மிகவும் அதிகமாக யோசித்தால், எப்போதும் யோசித்துக் கொண்டே இருந்தால், என்னுடன் இது நடந்துவிட்டது, என்னுடன் அது நடந்துவிட்டது என்று அதை சரி செய்ய வேண்டும். சில சந்தர்ப்பங்கள்ல இந்த 2 பிரச்சனைகளும் இருக்காது. ஆனால் அவங்ககிட்ட செய்ய வேண்டிய வேலை எதுவும் இருக்காது, எதுவும் நடக்காது. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். தங்கள் போனில் Facebook பயன்படுத்தி பார்த்து செய்தி வந்து கொண்டே இருக்கிறது, பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த விஷயத்தை நாங்கள் மாற்ற வேண்டும். உங்களை ஒரு நல்ல வாழ்க்கை முறையில கொண்டு வர வேண்டும். அங்கு உங்கள் உணவு நல்லதாக இருக்க வேண்டும். உணவில் அனைத்து வைட்டமின்களும் இருக்க வேண்டும், சத்துக்கள் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு நல்ல வழக்கத்தை கொடுக்க வேண்டும். அதில் உங்கள் மூளை ஈடுபட்டு இருக்க வேண்டும். காலை நடைபயிற்சி சென்று வந்து உங்கள் காலை உணவை சாப்பிட வேண்டும். பிறகு கொஞ்சம் செய்திகளை பார்க்க வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கே ஒரு பொழுதுபோக்கு, தோட்டப்பணிகள் போன்றவை இருக்கலாம், அதை செய்வது சரி. அதற்கு பிறகு உங்கள் மதிய உணவு முடிந்தது. மதிய உணவுக்கு பிறகு சிறிய தூக்கம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு உங்கள் நண்பர்களை சந்திக்க நீங்கள் சென்று விட்டீர்கள். நண்பர்களே, நீங்கள் உங்கள் விளையாட்டுகளை விளையாடினீர்கள், நீச்சல் அடித்தீர்கள், பேட்மிண்டன், கால்பந்து போன்றவற்றை விளையாடினீர்கள், எதையும் செய்யலாம். பிறகு மாலை நேரத்தில் நீங்கள் சோர்வாக வந்து உணவு சாப்பிட்டு தயாராகி தூங்கச் செல்வீர்கள். அதனால் ஒரு வழக்கத்தில் அமைக்க வேண்டும். நீங்கள் முழு நாளும் உட்கார்ந்து படுத்து எதுவும் செய்யாமல் இருந்தால் அது உங்கள் பிரச்சனையாக மாறத் தொடங்குகிறது. அதனால சொல்ல வருவது என்னவென்றால், உங்கள் மூளைக்கு தேவையானது நல்ல நல்ல விஷயங்களை பாட்டு உங்கள் மூளையின் சுற்றிலும் உங்கள் சுற்றிலும் வைத்திருப்பது உங்கள் மூளைக்குள் மேலும் சேதம் ஏற்படாமல் இருக்க இதையெல்லாம் செய்ய வேண்டும். ஒரு பாகிஸ்தான் நோயாளியை சிகிச்சை செய்ய. எனவே இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் 2 முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எவ்வாறு தற்காலிக அடிப்படையில் துப்புவதை கட்டுப்படுத்த முடியும் என்பதை, மற்றும் நாங்கள் துப்புவதை நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்றால் நாங்கள் மூளையில் வேலை செய்ய வேண்டும். மேலும் மூளையிலும் நியூரல் பார்ஸ்டின் உதவியுடன் வேலை செய்ய வேண்டும். இதனால் நமக்கு மிகவும் நல்ல முடிவுகளை பெற முடியும். ஆனால் அதை தெரிந்து கொள்வதற்கு முன் பார்கின்சன் நோய்க்கு அடிபணியாமல் இருக்க உங்களுக்கு உந்துதலை தரக்கூடிய பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒரு நோயாளியை நீங்கள் நிச்சயமாக சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் பார்கின்சனை வெல்ல முடியும். நீங்கள் அதை சரியான முறையில் செயல்படுத்தினால்